ஒரு தவணை கடன் தொகை கட்டவில்லை என்றாலே நெருக்கடி தருபவை வங்கிகள். அந்த வங்கிகளுக்கே நெருக்கடி தருபவர் விஜய் மல்லையா என்கிற பெரும் தொழிலதிபர். வங்கிகளுக்கு இவர் வைத்திருக்கும் கடன் நிலுவைத் தொகை 7,800 கோடி ரூபாய். இந்த சூழ்நிலையில் விஜய் மல்லையாவை கைது செய்ய வேண்டும் என்று நாட்டின் மிகப்பெரிய பொதுத்துறை வங்கியான SBI வலியுறுத்தி இருக்கிறது. இந்தியாவின் பிரபல மதுபான தொழிலதிபராக அறியப்படுபவர் விஜய் மல்லையா. கிங்ஃபிஷர் என்கிற பெயரில் பீர் தயாரிப்பு, யுனைடெட் ஸ்பிரிட்ஸ் நிறுவனம் மூலமாக உயர்வகை மதுபான விற்பனை என்று பல ஆயிரம் கோடி ரூபாய் தொழில் புரிந்து வந்த இவர் கிங்ஃபிஷர் என்கிற விமான நிறுவனத்தையும் தொடங்கினார். 2004 முதல் 12 வரையில் அந்த நிறுவனத்திற்காக இந்திய வங்கிகள் பலவற்றிடம் இவர் பெற்றிருக்கும் கடன் தொகை 7,000 கோடிக்கும் மேல். கிங்ஃபிஷர் விமான நிலையம் நஷ்டம் காண ஊழியர்களுக்கு பல மாத சம்பள பாக்கி வைத்த நிலையில் அந்த நிறுவனம் மூடப்பட்டது. இந்த சூழ்நிலையிலும் வங்கிகளின் கடனை விஜய் மல்லையா அடைக்கவில்லை. ஒரு கட்டத்தில் கடனுக்கான வட்டியை தர முடியாது என்று அவர் சொன்னபோது பலர் அதிர்ந்து போயினர். பாரத ஸ்டேட் வங்கி, பஞ்சாப் நேஷனல் வங்கி ஆகியவை மல்லையாவின் நிறுவனத்தை திட்டமிட்டே கடனை திருப்பி தராதவராக அறிவித்திருக்கும் நிலையில் அவருக்கு கொடுத்த கடனை திருப்பி வாங்குவதற்கு வங்கிகள் பெரும் முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றன. இந்த நிலையில்தான் அவரை கைது செய்ய வேண்டும் என்று பாரத ஸ்டேட் வங்கி கோரியிருக்கிறது. 2013 மல்லையாவின் யுனைடெட் ஸ்பிரிட்ஸ் மதுபான நிறுவனத்தின் பெரும் பகுதி பங்குகளை பன்னாட்டு மதுபான நிறுவனமான டியாஜியோ 11,000 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறது. யுனைடெட் ஸ்பிரிட்ஸ் நிறுவனத்தை சீரமைக்க விரும்பிய அந்த நிறுவனம் அதன் நிர்வாக குழுவில் இருந்து மல்லையா விலக வேண்டும் என்று கூறியிருக்கிறது. இதற்காக அவருக்கு 500 கோடி ரூபாய் தரவும் சம்மதித்திருக்கிறது. அதனை ஏற்றுக்கொண்டு பொறுப்பிலிருந்து விடுபட்டிருக்கும் மல்லையாவிற்கு அந்த தொகை விரைவில் கிடைக்கும் என்பதால் அதனை பெரும் முதல் உரிமை தங்களுக்கே என்று வங்கிகள் குரல் கொடுக்க தொடங்கியுள்ளன.